ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 76. நான் வெயிட் லாஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 76 நாள் ஆயிடுச்சு. நான் இதில் வந்து கிட்டத்தட்ட 9 கிலோ கிட்ட நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வெயிட் லாஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிட்டா நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னுடைய வெயிட் லாஸில் எந்த ஒரு டயட்டும் இல்லை, எக்ஸசைஸும் இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். ஆனால் எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வீடியோவில் நடுவில் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவேன். அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக எந்த ஒரு டயட்டுமே இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும். அது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அது என்னென்ன டிப்ஸு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலைல எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ணி ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. இது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காய், அந்த காய் போட்டு நீங்கள் ஜூஸ் எடுத்து சொரக்காய் ஜூஸு, எந்த காய் நீர்க்காய்கள்னால் எந்த காய் இருந்தாலுமே போட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி வந்து நான் வெயிட் செக் பண்ணுறேன். நான் வெயிட் செக் பண்ணிவிட்டு என்னுடைய வெயிட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னுடைய வெயிட் வந்து 77 இருந்துச்சு, இப்போ 70 ஆயிடுச்சு. எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் 70லாம் வந்தேன். அதுக்கு முன்னே வரை 78, 9 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னுடைய வெயிட் லாஸ் நான் சூப்பராக ஃபுட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி பேலன்ஸாக சாப்பிட்டிங்கன்னா மட்டுமே உங்களுக்கும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்னால் எல்லாருமே டயட் இருக்கணும், ஒழுங்கான நிறையா ஃபுட்டுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்னுடைய வெயிட் லாஸில் நல்லா நிறையா ஃபுட்டு சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஆனால் நிறையா ஃபுட்டுன்றது வெறும் காப்ஸ் மட்டும் சாப்பிடாம பேலன்ஸ்டாக நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ என்னுடைய பிளேட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, காப்ஸ் இருக்குது. நான் நேற்றே ஒரு சார்ட் போட்டுட்டு ப்ரோட்டீன் எது ஃபைபர் எதுன்னு சார்ட் போட்டு வேணால் நீங்கள் நேற்று போட்ட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிய வரும். இன்றைக்கி வந்து என்னுடைய பிளேட்டில் வந்து கோவா எடுத்துக்கிட்டேன், ஒரு எக்கு வந்து ஆம்லெட் போட்டுட்டு ராகி சேமியா தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக நல்ல ஃப்ளேட்டு ஃபுல்லாகவும் வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட்டு தான் என்னுடைய வெயிட் லாஸை வந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வெயிட் லாஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். நீங்கள் டயட்டுன்னு வந்து ஃபாலோ பண்ணிங்க, எனக்கான ஸ்பெஷலாக குக் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ் கூட உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் உங்கள் வெயிட் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டேஸ்ட்டாக சூப்பராக பிளேட்டு ஃபுல்லாக தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன். எல்லோரும் கேட்குறீங்க ரைஸ் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு சொல்லி. நான் ரைஸ் வந்து இந்த அளவு, இந்த பார்த்துக்கோங்க குட்டி பவுல், இந்த பவுல் அளவு தான் நான் எப்போவுமே ரைஸ் எடுத்துக்குவேன். இதுவே எனக்கு போதுமான அளவு தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்குவேன். ஸோ என்னுடைய வெயிட் லாஸில் வந்து முக்கியம் வந்து நான் நிறைய ஃபைபரும் ப்ரோட்டீனும் எடுத்துக்குவேன். காப்ஸ் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா காப்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். காலையிலேயும் நைட்டு ஆஃப்டர்நூனும் மதியானமும் நீங்கள் காப்ஸ் வந்து நிறையாவே சாப்பிட்டுக்கலாம். பட் நைட்டு வந்து சாப்பிடும்போது காப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்லலாம் ஒரு 2 தோசை 3 தோசை சாப்பிட்ற இடத்துல ஒரு தோசை சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வயிறு ஃபுல்லாக இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு பச்சை பட்டாணி கிரேவி கொஞ்சம் வச்சுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கம்பர் எடுத்து சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டு ஈவினிங் டைமில் எனக்கு காஃபி குடிக்கணும், கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டீ காஃபிலாம் எடுத்துக்கோங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நிறையா பேர் டீ காஃபி வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வெயிட் ஏறாது. அது மாதிரி ஒரு சிலர் கேட்குறீங்க, நான் வந்து ஆஃப்டர்நூனில் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்ட உடனே யாருமே தூங்காதீங்க. ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழித்து உங்களால் தூங்காமல் இருக்க முடியாது அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் நீங்கள் தூங்கிக்கலாம். நான் வந்து டே பை டே வந்து கண்டினியூஸாக காலைல 8:30க்கெலாம் நான் சாப்பிட்டுவேன். திருப்பி ஒரு 10 மணிலேருந்து 12:30 வரை நான் டெய்லி தூங்குவேன். தூங்கி எந்திரிச்சிட்டு தான் நான் ஆஃப்டர்நூன் ஃபுட்டே சாப்பிடுவேன். ஆனால் அதில் வந்து எனக்கு வெயிட் கெயின் ஆகுதானா அப்போல்லாம் எனக்கு வெயிட் கெயின் ஆகலை. எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்போ நம்ம சாப்பிட்ட உடனே மோஸ்ட்லி டக்குன்னு தூங்கினோம்னா நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். நம்ம சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சுலாம் நம்ம தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்லாம் கெயின் ஆகாது. தூங்குறோன்னு நினைக்கிறவங்க நல்லா தூங்கிக்கலாம். நான் வந்து எனக்குலாம் தூங்கலைன்னா நான் ஈவினிங் டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ நான் ஆஃப்டர்நூனில் எப்போவுமே மார்னிங் டைமில் நான் தூங்கிடுவேன். இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் மட்டும் 7 to 8 o'clock முடிச்சுக்குவாங்க. அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நான் வந்து சோயா சங்க்ஸும் எக்ஸும் போட்ட கீமா மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இதோடைய ரெசிபி வேணால் நம்ம சேனலில் இருக்குது. அப்படி தெரியலைன்னா நீங்கள் ரெசிபி சோயா சங்க்ஸ் ரெசிபின்னு சொல்லுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இதோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் காப்ஸ் சுத்தமாகவே இல்லை, நல்ல ப்ரோட்டீனும் ஃபைபரும் சேர்ந்து தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் டேஸ்ட்டாக ஃபில்லிங்காக சாப்பிட்டு நம்ம சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்புறம் நான் வந்து 2 ஆரஞ்சு எடுத்து என்னுடைய நைட்டு டின்னர் சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக பேலன்ஸாக சாப்பிட்டு தான் நான் வந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.